வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி கர்ப்பிணி பெண்களுக்கான ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். டாக்டர்ஸை கேட்டிங்கன்னா சிகப்பு அவல் டெய்லி சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை அவலை காட்டிலும் சிகப்பு அவல் ரொம்ப நல்லது. அதை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சிகப்பு அவல் நல்லா தண்ணியில் அலசிட்டு வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். சிகப்பு அவல் தான் நல்லது, கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. சிகப்பு அவல் தான். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்கள் இதில் வெள்ளைப்பாகு ஊற்றி தேங்காய் பூ போட்டு சாப்பிட்லாம். ஆனால் நிறைய டாக்டர்ஸோட அட்வைஸ் என்னென்னா, ரொம்ப இனிப்பு சாப்பிடாதீங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் அந்த நீரிழிவு நோய் அந்த சமயத்தில் சில பேருக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காய்கறி சேர்த்திங்கன்னா இன்னும் சத்தானது கூட. நான் இப்போ நல்லா அலசிட்டு வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இது சிகப்பு அவல் கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால வெந்நீரில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடும். குளிர்ந்த நீரில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஊறணும். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஊற வச்சா தான் உங்களால் நல்லா உப்புமா மாதிரி செய்ய முடியும். சீரகம் 1/2 ஸ்பூன், வெங்காயம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கும்னா சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நான் 1 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கேரட்டு, குடமிளகாயில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் உரைக்காது, நான் மிளகு சேர்க்க போகிறேன். அதனால் ஃப்ளேவருக்காக 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் உங்களுக்கு பட்டாணி பிடிக்கும்னா போட்டுக்கலாம், சிகப்பு குடமிளகாய் பிடிக்கும்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் போதும். ஜீரகம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ குடமிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். அவல் ஊற வைக்கையில நான் உப்பு போடல, அதனால் அவளுக்கும் சேர்த்து தான் போடணும். இப்போ அந்த குடமிளகாயோட ஃப்ளேவர் வந்துருச்சுன்னா போதும். இப்போ கேரட், இப்போ உரப்புக்கு தகுந்த அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருவோம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா கொஞ்சத்தை வெல்லம் போட்டு சாப்பிட்லாம், வெள்ளைப்பாகு ஊற்றி சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஈவினிங் சமயத்தில் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், கர்ப்பிணி பெண்களுக்கும் நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.